ஓகே மக்களே, இன்றைக்கி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணுறது அப்படின்றத ஒரு ஷார்ட் வீடியோவாக பார்க்கலாம். அண்டு இது நான் 2025 இயர் எண்டில் ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் இட் ஹேஸ் பின் ஸ்டார்டட். நான் லாஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணது இது. I'll show you the same PPT, what is the road map to achieve the financial freedom அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த க்ரைட்டீரியாவில் இருந்தாலும் ஃப்ரம் பாட்டம் லெவல் டு மீடியம், ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ், டாப் லெவல், எந்த லெவலில் இருந்தாலுமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு வேணும். இது வந்து நம்ம கரன்சி வந்து நான் டாலர்ஸில் எடுத்திருக்கேன். ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். 500 இருந்தாலும் பரவாயில்ல, 1000 இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். தென் அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைரியில் நோட் பண்ணி வைங்க. ஒரு பென்சில், ரேசர், பேனா அப்படி இருந்தால் கூட எடுத்து ஒரு டைரியில் நோட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய வான்ஸ் ஒரு வேலையை போயிடுச்சு அப்படின்னா கூட அந்த வேலை நெக்ஸ்ட்டு வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்னென்ன வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரிய வரும்னா, நம்ம ஸ்கூல்லலாம் டைரி எழுதி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, ஒரு பழக்கம். ரொம்ப நல்லா யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்களுக்குலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கான்னு தெரியல. நம்மளுக்கு எவ்ரிடே ஒரு டைரின்னு ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க ஸ்கூல்லே. இந்த சப்ஜெக்ட் இந்த ஹோம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதை நம்ம அடுத்த நாள் போயிட்டு முடிச்சுட்டு வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு சைன்லாம் வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு டைரி ஆக்டிவிட்டி மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 1 மந்த்லேருந்து ஒரு 3 to 6 மந்த் வரைக்கும் உங்களுடைய எவ்ரிடே ஈச் பெனி, ₹1 1 பைசாவாக இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வைங்க. எக்ஸலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி பைஃபகேட் பண்ணி பைவட்டில் போட்டு அது ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது பண்ண தெரியாதவங்க நோட்லேயே எழுதி வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போது நம்மளுடைய 3 to 6 மந்தோட எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வாடகை, சாப்பாடு, ஃபுட்டு, இன்சூரன்ஸு, ஏதாவது இஎம்ஐ கட்டணுமா அப்படின்றதெல்லாம். ஸோ தென் அடுத்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதில் தனியாக இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வைங்க. அதை எடுத்து செலவு பண்ணணும். ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கணும், இல்லை வந்து ஒரு டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது ஒன்று அப்படி மாற்றணுன்றதுக்காக அந்த ஃபண்டில் இருந்து கையை வச்சிடாதீங்க. இல்லை அதில் எமர்ஜென்சியாக ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்துலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வர்ற இன்கம்மில் ஃபஸ்ட்டு அந்த இன்கம் எடுத்து அந்த எமர்ஜென்சி ஃபண்டை ஃபில் பண்ணிவிடுங்க, அந்த டார்கெட் பாக்ஸை. ஸோ ரோட் மேப் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமில் செகண்ட் வந்து நம்மளுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் வந்து ஒரு பிரெட் வின்னராக இருக்கீங்க அப்படின்னா, பிரெட் வின்னர்னால் ஒன்றும் இல்லை, இப்போ உங்களை நம்பி தான், உங்கள் குடும்பத்தை நம்பி தான், உங்கள் குடும்பமே உங்களை நம்பி தான் இருக்குது அப்படின்னா, திடீர்னு இப்போ ஒரு கோவிட் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது அன்சர்கம்ஸ்டன்ஸில் ஏதாவது நீங்கள் உங்களுக்கே ஏதாவது ஆகிடுது, இல்லை வேலைக்கே போக முடியல, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லை வந்து அன்சர்டன்ட்டியில் ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்சஸை, உங்கள் ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸை யார் பார்த்துப்பா? இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்கள் இல்லாதப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை, உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் கிட்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய படிப்பு செலவுக்கு இருக்கலாம், அவங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த இன்சூரன்ஸுன்றது நமக்கு தேவை. ஸோ இதை பற்றி எலாபரேட்டாக நான் இன்னொரு செக்ஷனில் சொல்கிறேன். நம்ம ரோட் மேப்போடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடமில் செகண்ட் திங் டேர்ம் இன்சூரன்ஸ். அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனுவல் இன்கமோட 20 to 25 டைம்ஸ் இருக்கணும். இது வந்து 10 to 20 இருக்குது. அது ரொம்ப முடியாதவங்க, என்னால் இப்போதைக்கு இதுதான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இல்லை என்னால் ஒரு 20-25% எக்ஸை என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இயர்லி வந்து ஒரு 4 லட்சம் சிடிசி வாங்குறீங்க, ஒரு இன்கம் வருது அப்படின்னா, ஸோ இன்ட்டு 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 20-25 போட்டிங்கன்னா உங்களுக்கு 80 கோடியிலேருந்து 1 கோடி வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்துக்கலாம். அது வந்து டிபெண்டிங் அப்பான் யுவர் ஏஜ். அது வந்து நீங்கள் 21 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் குறையும். 30-40 வயசில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெனிஃபிட். அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து யாருக்கும் தெரியல.
பட் இன்னும் மற்ற மீடியாவில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். தென் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் டு ரோட் மேப் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுல நம்மளோட தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ். ரைட், நீங்கள் இப்போது எந்த இதில் எடுத்து பார்த்திங்கனாலும் எல்லா சேனல்லையும் எல்லா இடத்துலையும் விஷயத்துலையும் சொல்கிற கேள்விப்படுற விஷயம் என்னவாக இருக்குன்னா, ஃபஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட், அடுத்த டேர்ம் இன்சூரன்ஸ், அடுத்த ஹெல்த் இன்சூரன்ஸ். என்னடா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு குடும்பத்தில் 2 விஷயந்தான் நம்மளை தலையில் புரட்டி போடும். ஒன்று, இந்த மாதிரி வீட்டில் யாருக்காவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா இருக்கிற சேவிங்ஸ்லாம் போயிடும். இல்லை அந்த பிரெட் வின்னராக நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா தினமும் மந்த்லி வரக்கூடிய இன்கம் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடும். அவங்கள நம்பி தான் ஒரு ஆக்டிவ் இன்கம் சேலரி வருது அப்படின்னா. ஸோ இதை ரெண்டுத்தையும் தவிர்க்கிறதுக்கு தான் நம்மளுக்கு டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ சில பேர் கார்ப்பரேட்டில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கலாம், பட்டு அதை நம்பி இருக்க வேண்டாம். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஃபேமிலியாக இருந்தால் கூட, ஃபேமிலியில் அப்பா அம்மா இருந்தால் கூட தனியாக போட்டுக்கிறது நல்லது. ஒய்ஃபு கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட சேர்ந்து உங்கள் கூடயே ஷேர் பண்ணி போட்டுக்கிறது இட்ஸ் மச் பெட்டர். ஸோ அதை பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் 4th பாயிண்ட், ரைட், இது என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செகண்ட் டைப்பில் சொன்ன பாருங்கள். டேர்ம் இன்சூரன்ஸ்லேயே எமர்ஜென்சி ஃபண்ட்லேயே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய தேவைகள் என்னன்றது ஃபஸ்ட்டு தெரியணும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. நம்மளுக்கு ஒரு மந்த்லி இன்கம் இவ்வளோ வருது, ஒரு 100 ரூபா வருது அப்படின்னா, அந்த 100 ரூபாயில் 50 ரூபான்றது நம்மளுடைய நீட்ஸ்க்கு போகணும், 30 ரூபான்றது நம்மளுடைய வான்ஸுக்கு போகணும், 20 ரூபான்றது நம்மளுடைய சேவிங்ஸ்க்கு போகணும். அது என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்ஸுங்கிறது வாடகையாக இருக்கலாம், காய்கறியாக இருக்கலாம், அன்றாட தேவைகளை கரண்ட்டு பில்லாக இருக்கலாம், இன்சூரன்ஸ், ஒரு லோனு, பேமெண்ட்டு, இது எல்லாமே கவர் ஆகிறது நீட்ஸ். அது இல்லாமல் அந்தந்த மாதம் விடாது. ஒரு பாலாக இருக்கலாம், மளிகை சாமானாக இருக்கலாம், பெட்ரோலாக இருக்கலாம், மொபைல் ஈஸியாக இருக்கலாம், ஸ்கூல் குழந்தைங்களுடைய எஜுகேஷன் ஃபீஸாக இருக்கலாம், டிவி பில் இருக்கலாம், இபி பில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அத்தியாவசிய தேவைகள் தான் நம்ம நீட்ஸ் சொல்லுவோம். வான்ஸ் பார்த்திங்கன்னா, வெளியில் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றது, ஒரு மூவி அவுட் போகிறது, ஷாப்பிங் மால் போகிறது, இப்போ ஓடிடியில் நம்ம எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறது, இப்போ ஏகப்பட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருக்கு. இதெல்லாம் வான்ஸ். இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க முடியும். பட் நம்ம ஆசைக்காக வாழ்கிறது. இப்போது நீட்ஸுங்கிறது அத்தியாவசியம், ரொம்ப அவசியம். வான்ஸுங்கிறது ஆசை, அப்படி வேணால் வச்சுக்கலாம். அது இல்லாமலேயும் நம்மளால் இருக்க முடியும், பட் ரொம்ப ஒரு ஆசை. அந்த டேர்ம்ஸ்லாம் அதில் கவர் ஆகிற மாதிரி. பட் நீட்ஸுங்கிறது அப்படி கிடையாது, அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க, அவசியத்துக்கும் ஆசைக்கும். தென் அந்த 100 ரூபாயில் ஃபஸ்ட்டு 50 ரூபா நீட்ஸுக்கு சொல்லிட்டேன், அடுத்த 30 ரூபா ஆசைக்கு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் வர்ற 20 ரூபா வந்து சேவிங்ஸ். இதை நான் அப்படியே திருப்பி போடுறேன் உல்ட்டாவா. 50-30-20ன்ற ரூலை நம்ம 20-30-15 மாற்றணும். வர்ற 100 ரூபாயில் 20 ரூபாய் எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்டு க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ரிட்டையர்மெண்ட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய பென்ஷன் அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது ஷேர்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது வாங்கின கடன்களை வந்து ரீபேண்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஃபேமிலிக்கிட்ட, இல்லை ஏதாவது ஒரு பர்சனல் லோன், ஹவுசிங் லோன், கார் லோன், எஜுகேஷன் லோன், எதெல்லாம் எடுக்கிறதுக்கு பண்ணணுமோ அதெல்லாம் அதை அடைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது ரூல் நம்பர் 4. அண்ட் ரூல் நம்பர் 5 பார்த்திங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணுற ஹேபிட்டை வளர்த்துக்கணும். நம்ம சொல்லலாம், எனக்கு வயசு வந்து 30 ஆகுது, 40 ஆகுது, எனக்கு இதெல்லாம் சின்ன வயசுலேயே தெரியலையே. நோ இஷ்யூஸ். நீங்கள் இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்றத
உங்கள் குழந்தைங்கள்ட்ட காட்டுங்க. பேரலாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்கள் கிட்ஸுக்கும் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹோம் ஒர்க் மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லி பேசி இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் இன்ஸ்டாவில் போய் நோண்டுறதையோ யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதையோ இது பண்ணிக்கிட்டு இதை வீட்டில் பேரண்ட்ஸே வந்து அவங்க கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் ஜென்ரேஷனல் வெல்த்தை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு $1 மில்லியன் வந்து 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணவர் எப்படி அச்சீவ் பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது 25 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து மாதத்துக்கு $500 சொல்ல டாலர்னு சொல்கிறான் இன்வெஸ்ட் பண்ணுறத 8% ரிட்டர்ன்ஸில் நமக்கு ஒரு 35 வருஷம் கழித்து அவர் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருப்பார்னு பார்த்திங்கன்னா 1 மில்லியன் அச்சீவ் பண்ணியிருப்பார். ஒரு 10 லட்சம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது மாதம் $500 போடுறவர் 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறவர் 60 வயசில் அவருடைய 35 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப்பில் வெறும் 8% ரிட்டர்னில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருப்பார்னா 10 லட்சம் அச்சீவ் பண்ணியிருப்பார். ஆனால் அதே $500 அதே 8% ரிட்டர்னில் 35 வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவருக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 25 வருஷம்தான் இருக்குது. வெறும் 10 வருஷம் தானே டிஃப்ரென்ஸு, நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு கொஞ்சம் டிலே பண்ணி ஸ்டார்ட் பண்ணவருக்கு அவர் கையில் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வெறும் 4,50,000. புரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? ஸோ டைம் டிலேனால் நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வர்றது ரொம்ப அடிபடுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் when comes to 6th பாயிண்ட் குளோபல் டைவர்சிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் எலாபரேட்டாக டீட்டெயில்டாக சொல்கிறேன். டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் இருக்குது, குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்டும் இருக்குது, ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரே விஷயத்தில் போய் லாக் ஆகாமல் அந்தந்த விஷயத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது பெட்டர். லெட்ஸே எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பேங்க்கில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான், 2 to 4% தான் கிடைக்கும். அதுவே எஃப்டி போகிறோம், ஆர்டி போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 to 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இல்லை அதையும் தாண்டி நம்ம ஒரு இபிஎஃப், பிபிஎஃப், என்பிஎஸ்லாம் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 7 to 10% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதை தாண்டி பாண்ட் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அதுக்கு போனோம் அப்படின்னா ஆவரேஜாக நம்மளுக்கு 7%லேருந்து 11.5, 12% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இதையும் நம்ம பின்னாடியில் பார்ப்போம். ஸோ அப்போது குளோபல் மார்க்கெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வெறும் யூஎஸ் மார்க்கெட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸும் இருக்குது நமக்கு, யூரோப், ஜப்பான், கனடா. அங்கேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன மாதிரி என்ன ஆப் இருக்குது, எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி கேஒய்சி பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு எமர்ஜ் ஆகக்கூடிய மார்க்கெட்ஸ். குளோபல் லீடர்ஸ்னு பார்த்திங்கன்னா அடுத்து நாம் தான். இந்தியா, சைனா லீடர் இன் த சென்ஸ் இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் வச்சுருக்கவங்க கூட வீட்டுக்கு ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வளர்ந்து அது நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வீடு, காரு, கல்யாணம் அப்படின்னு எல்லாத்தையும் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் சைனாவும் வளர தான் போகுது. சரிங்களா? அதுதான் அதை மீன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை நம்ம ஆட்டோமேட் பண்ணணும். இப்போது எஸ்ஐபி அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். சரிங்களா? நாம்ளே போய் மாதம் போடணும் அப்படின்னா சில நேரங்களில் நம்மளுக்கு போடலான்னு தோணும். இல்லை அந்த டைமில் ஏதாவது ஒரு ஆசை வந்து நம்ம ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்லான்னு தோணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு தோணும். அந்த மாதிரி நம்மளுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆட்டோ டெபிட் மோடில்
போட்டு விட்டாங்க அப்படின்னா, அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவாக டிடெக்ட் ஆகிடும். சரிங்களா? அதுவாக இன்வெஸ்ட்டும் பண்ணிக்கும். நம்மளுக்கு அந்த ட்ரேடிங் ஹார்ஸில் ஷேர்ஸையும் வாங்கி நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் வரவும் வச்சுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி வச்சிடணும் ஒன்ஸ் இந்த ஜேர்னிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா. அடுத்து நம்மளுடைய நெட்வொர்த்தை ட்ராக் பண்ணணும். கரெக்டுங்களா? என்னடா நெட்வொர்த்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சொத்து அப்படின்றது ஒன்று. நம்மளுக்கு வருமானத்தை நம்ம வேலையே செய்யாமல், குறைஞ்ச அளவு வேலை இல்லை வேலையே செய்யாமல் நம்மளுக்கு மாதம் மாதம் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது, டெய்லி தினமுமே ஒவ்வொரு மணிக்குமே நம்மளுக்கு காசை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். லையபிலிட்டிஸுன்றது நம்மக்கிட்ட இருந்து வெளியில் போகிறது, எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம். அப்போ அசெட்டுங்கிறது நம்மளுக்கு வருமானத்தை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது தான் அசெட்டு. லையபிலிட்டின்றது நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கிற அமௌண்ட் வந்து வெளியில் போகிறது, செலவாக. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் இருக்கீங்க. ஜீரோவில் வருது அப்படின்னா உங்கள் ஜேர்னி பேலன்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். மைனஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டெப்டெல்லாம் அடைச்சிட்டு உங்கள் கேஷ் ஃப்ளோவை நீங்கள் சரி பண்ணணும்னு அர்த்தம். இதுக்கு நான் சொன்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் டேஸில் இருந்த மாதிரி டைரி எடுத்து மந்த்லி எக்ஸ்பென்சஸை 3 to 6 months நீங்கள் ட்ராக் பண்ணணும். அதில் எது அவசிய செலவு, தேவைகள், நீட்ஸுன்றதை தனியாக வச்சுக்கணும். ஏன்னா அது இல்லாமல் மாதம் மாதம் நம்ம வாழ முடியாது. ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். நான் சொன்ன 50-30-20 ரூலில் 20 ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. 100 ரூபா வருதுன்னா 20 ரூபா எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. 30 கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க நம்ம ஆசைகளை. 50 நீட்ஸாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். குளோபல் மார்க்கெட்லேருந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் வரைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்கள்கிட்ட டெபிட் கார்டு வச்சுருக்கிறவங்க இருக்கீங்க அப்படின்னா, க்ரெடிட் கார்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல போய் அதை கொடுத்துட்டு வந்துடுங்க. நமக்கு தேவையில்லை, அது க்ரெடிட் கார்டுன்றதே தேவையில்லை. இருக்கிறதுல ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பெனால்ட்டி எதில் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரெடிட் கார்டில் தான். யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். யூஸ் பண்ணாதவங்க நான் வாங்கலை அப்படின்னா நீங்கள் நல்ல வேலை ஒரு தப்பில் போய் மாட்டில் கிணத்துக்குள்ளே விழலை அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கடனை ஃபஸ்ட்டு அடைக்கணும். கடன் இருந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு மைனஸ்லேயே தான் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். தென் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நம்மளுடைய இன்கம் எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒரு 100% இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 75% யாரெல்லாம் அவங்களுடைய ஃபினான்ஷியல் நீடை ட்ராக் பண்ணுறாங்களோ, வரவு செலவு கணக்கை, அவங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. டெய்லி உட்காந்து வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் பேசுங்க. லவ்வர்ஸ், பாய் ஃப்ரெண்டாக இல்லை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களும் இதை பற்றி உங்களுடைய பார்ட்னர்கிட்ட பேசுங்க. லைஃப் ஜேர்னி புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி யாருக்காக இருந்தாலும் இதை பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்மளுக்கு ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்னு எங்கேயும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன, இன்றைக்கி ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.